This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஆதார் புதிய விதிகள். இனி ஆதார் பெறுவது சுலபமா? என்ன சொல்கிறது புதிய விதி? இந்தியாவில் அடையாள சரிபார்ப்புக்கு மிக முக்கியமான ஆவணமாக திகழும் ஆதார் அட்டை தொடர்பான புதிய மற்றும் தெளிவான விதிகள் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வெளியிட்டுள்ளது. ஆதார் சேர்க்கை அல்லது ஏற்கனவே உள்ள தகவல்களை புதுப்பிப்பதற்கான ஆவணப்பட்டியல் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் செயல்முறையை மேலும் எளிமையாகவும் வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன. இந்த புதிய அறிவிப்புகள் ஆதார் தொடர்பான உங்கள் பணிகளை எளிமையாகவும் வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன. எவ்வாறு பாதிப்பு போகின்றன என்பதை விரிவாக பார்க்கலாம். UIDAI இன் சமீபத்திய அறிவிப்பின்படி ஆதார் அட்டை பெறுவதற்கு அல்லது அதில் மாற்றங்கள் செய்வதற்கு இனி பின்வரும் ஆவணங்கள் செல்லுபடியாகும். அடையாள சான்றாக ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, அரசு அங்கீகரிக்கப்பட்ட புகைப்பட அடையாள அட்டை, முகவரி சான்றாக மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம், எரிவாயு இணைப்பு, பில், வங்கி அறிவிக்கை, பாஸ்புக், அஞ்சல் அலுவலக கணக்கு, பாஸ்புக், சொத்து வரி ரசீது, அரசு வழங்கிய குடியிருப்பு ஒதுக்கீடு ஆவணம், திருமண சான்றிதழ் ஆகிய ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த ஆவணங்கள் அடையாளம் மற்றும் முகவரி சரிபார்ப்பு இரண்டிற்கும் பயன்படுத்தலாம். இதன் மூலம் ஆதார் சேர்க்கை மற்றும் புதுப்பிக்கும் செயல்முறை மேலும் நெறிப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு மிக முக்கியமான மாற்றம். அக்டோபர் 1, 2023 அன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்த இந்திய மற்றும் வெளிநாட்டு வாழ் இந்திய குழந்தைகளுக்கு ஆதார் சேர்க்கையின் போது பிறப்பு சான்றிதழ் இப்பொழுது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணம் இல்லாமல் அவர்களுக்காக ஆதார் எண்ணை உருவாக்க முடியாது. இந்த விதி குழந்தைகளின் அடையாளத்தை ஆரம்பத்தில் இருந்தே முறையாக பதிவு செய்வதை உறுதி செய்கிறது. உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள சில விவரங்களை மாற்ற விரும்பினால் அதற்கான புதிய ஆவண தேவையையும் UIDAI வெளியிட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.